ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களை மன்னிச்சிடுங்க, உங்களை நாங்கள் ஏமாற்றிட்டோம். கண்டிப்பாக எனக்கு இந்த தோல்வி ஏற்றுக்கவே முடியல. நாங்கள் வெற்றி பெற வேண்டியது தான், எங்களை மன்னிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த போட்டியில் கண்டிப்பாக நாங்கள் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிஎஸ்கேல இள வீரராக வந்துட்டுருக்க சின்ன பேபி ஏபிடி என்று அழைக்கப்படும் டேவில் பிரீஸ் பார்த்தீங்கன்னா அந்த தோல்வி குறித்து ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கார். தோல்விக்கு சில பல காரணம் கூறியிருக்கார், சவால் விட்டு பேசியிருக்கார். அடுத்த போட்டி குறித்து தோல்விக்கு பிறகு அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, தலைவர் 2 போட்டி தான் விளையாடி இருக்கார். ஆனால் அவருக்கு ரசிகர் பாட்டால் நேற்று பார்த்துப்பீங்க கிரவுண்டில் வரும்போது என்ன ஒரு சத்துங்க. கண்டிப்பாக இவர் சிஎஸ்கே ஃபியூச்சர்னு சொல்லலாம். தோல்விக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களை மன்னிச்சிடுங்க, ரசிகர்கள் எங்களை நம்பி வராங்க, அவங்கள நான் ஏமாற்றி அனுப்புகிறோம், ஒரு வெற்றி கூட பெற முடியல, என்னால் கண்டிப்பாக இந்த தோல்வி ஏற்றுக்க முடியல. இது நாங்கள் வெற்றி பெறுவோம் தான் நினச்சோம், பட் ஆனால் தோத்துட்டோம், எங்களால் ஒன்றும் முடியல. கண்டிப்பாக நாங்கள் அடுத்தடுத்த போட்டி நல்லா போனோம், எங்கள் ரசிகர்களுக்கோசராச்சும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். இந்த வாட்டி நாங்கள் ப்ளே ஆஃப்ஸுக்கு போக மாட்டோம், அது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எங்களை நம்பி வர ரசிகர்களை நாங்கள் ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சோம். பட் இந்த மேட்ச் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், பட் தோத்துட்டோம். ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் ரசிகரிடம் சாரி கேட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு சத்தம், இந்த அளவுக்கு ரசிகர் எங்கள் நாட்டில் எனக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இங்கே கிடைக்குதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. கண்டிப்பாக சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு கிரிக்கெட்டை நேசிக்கிற ரசிகர்களாக இருக்காங்க. அவங்களுக்கோசராச்சும் அடுத்த போட்டி கட்டாயம் நாங்கள் வெல்லுவோம், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேவில் பிரீஸ் பார்த்தீங்கன்னா தலைவன் கொஞ்சம் மனசாட்சியோட பேசியிருக்காரு. கரெக்டுங்க, 190 அடிச்சுங்க, அத்தையே நான் திருப்பி வச்சுட்டாங்க பஞ்சாபு. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சென்னை அணி தோக்குறது, தொடர்ந்து தோற்றுருக்கு. 10ல் 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் 4 போட்டி இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி மோசமான கிரிக்கெட் விளையாடுறதுனால தாங்க ரசிகர்கள் வெறுத்துறாங்க, வரத்துக்கே பிடிக்க மாட்டேங்குது. இந்த மேட்ச்சுக்கு நிறைய சீட்டில் காலியாச்சுன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக ஜெயிச்சே தாங்க யாராக இருந்தாலும் வருவாங்க. 190 அசால்ட்டாக ஒரு 19.4 பால் அடிச்சிட்டாங்க. ஒரு 200-220 போக வேண்டிய ஸ்கோருங்க. கடைசி டைமில் நின்றுச்சு. ஓகே விடுங்க, இதெல்லாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. பட் டேவில் பிரீஸ் பார்த்தீங்கன்னா மனசாட்சியோடு பேசினார். ஃபியூச்சர் நல்லா இருக்குங்க. அவர் அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு டாப் ஆர்டரில் இறக்கி விட்டு நல்ல ஒரு பிளேயராக அவர் இருக்கார். சாம் கரண்ட் ஒரு நல்ல ஃபார்ம் வந்திருக்காரு. ஒரு யங்ஸ்டார் கொண்ட இப்போ இருக்கிற தப்பெல்லாம் திருத்தின்னு அடுத்த இயர் கண்டிப்பாக நல்ல கம்பேக் கொடுக்கணுங்க சென்னை அணி. ஏன்னா கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் ரசிகருக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா இப்போவே நிறைய பேர் வெறுத்துட்டாங்க. கப்பை பார்த்து சென்னை ரசிகர்கள் இப்போ கப்பு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒன்றும் ஆர்சிபி ஃபேன் இல்லைங்க. ஆர்சிபி ஃபேன் கப்பு பார்க்குறதே அதிசயம். நம்ம ஆளுங்க நிறைய கப்பு பார்த்துட்டு இந்த வருஷம் கப்பு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் கிரிக்கெட்டில் சகஜம் தான். கண்டிப்பாக நம்ம டேவில் பிரீஸ் சொன்ன மாதிரி அடுத்த போட்டியாச்சு ஜெயிச்சு ரசிகருக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தா நல்லா இருக்குங்க. நீங்கள் சொல்லுங்கள், சென்னை அணி அடுத்த போட்டி வெற்றி பெறுவாங்களா பெற மாட்டாங்களா? அதுவும் ஆர்சிபி கூட. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.